பாரம்பரிய வைத்தியத்தில் குழந்தைக்கு நெற்றி வீக்கம். குழந்தைக்கு ஏன் நெற்றியில் வீங்குது? சளி பிடிச்சிருந்தா அந்த வீக்கம் அப்படியே தலையெல்லாம் வீக்கமாக இருக்கும். அதிகமாக மழையில் நனைஞ்சதால், தண்ணியில் விளையாடினதால் குழந்தைக்கு அப்படியே கம்முன்னு இருக்கும், காய்ச்சல் அடிக்கும், சாப்பிடாது. அதுக்கு முக்கிய மருந்தா பொன்னாவரை, மஞ்சள், நாட்டு மாட்டு பால், சீரகம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்கிறோம். குழந்தைகளுக்கு நெற்றி வீக்கம், குழந்தைகளுக்குனாக்கா 1 வயசு குழந்தைக்குள்ள இருக்கிற குழந்தைகளை தான் நம்ம இப்போ சொல்கிற மருந்தை நீங்கள் போட்டுக்கிறணும், பயன்படுத்திக்கிறணும். தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு அவங்க அந்த குழந்தைக்கு நெத்தி வீக்கம் ஏன் வீங்கி இருக்குது, கனமாக இருக்குது, ஜுரம் அடிச்சிட்ருக்கு, தொட்டு பார்த்தீங்கனாலுமே ரொம்ப அதிக சூடாக இருக்கும், ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த குழந்தை தாய்ப்பால் குடிக்காது, அழுதுகிட்டே இருக்கும். அது குடித்தாலும் மூக்கு வலியும் சளியாக வெளியே இருக்கிட்டு இருக்கும். மூக்கு வலி, கண்ணு வலி எல்லாமே சளி அதிகமாக இருக்கிறதுனால ஜுரம் அடிக்கும். தாய் தலை குளிக்கிற அன்னைக்கு குழந்தைக்கு தலை குளிக்க வைக்கக்கூடாது. குழந்தைக்கு மண்டை வீக்கம் சரியாகிறதுக்கான மருந்து பொன்னாவரை இலை 1 கொத்து பறிச்சுக்கிறணும், குச்சி மஞ்சள் துண்டு 1, சீரகம் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிறணும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறணும். அதாவது தாய்ப்பால் கொடுக்குறாங்கனாக்கா அந்த பாலை நீங்கள் அரைச்சி கூட சேர்த்து குழந்தைக்கு சேர்த்துக்கலாம். நான் ஆட்டுப்பால் சேர்த்து எல்லாமே அரைச்சி எடுத்துருக்குறோம். நெத்தி முழுக்க மேல் பூச்சா போட்டு விட்டுட்டீங்கன்னா குழந்தைக்கு மூக்கு ஒழிக்கிட்டு இருக்கிறது, கண்ணு வலியும் மூக்கு ஒலியும் தண்ணியாக ஒழிக்கிட்டு இருக்கும், ஜுரம் அடிச்சுக்கிட்டு மண்டை கனமாக இருக்கும், உடம்பு முழுக்கும் கொதிக்கிற மாதிரி இருக்கும், ஜுரம் அடிச்சிட்ருக்கும். இப்போ இந்த மழைக்காலத்தில் வர்ற அந்த மண்டை வீக்கமும் சளி காய்ச்சல் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை உடனே தாய்மார்கள் தயார் பண்ணி குழந்தைகளுக்கு போட்டிங்கனாக்கா சளி காய்ச்சல் எல்லாமே சரியாகும், மண்டை வீக்கம் சரியாகும். குழந்தை நெற்றி வீக்கம், நெற்றி வீக்கத்துக்கு பொன்னாவரை, நாட்டு மாட்டு பால், சீரகம், மஞ்சள் இதெல்லாம் அரைச்செடுத்த மருந்து. இந்த மருந்து அப்படியே குழந்தையினுடைய நெத்தியில் தடவிட்டு அப்படியே அந்த நல்லா காற்று படுற இடத்துல வச்சுருந்தீங்கன்னா அது உணர 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 காய்ச்சல் குறைய ஆரம்பிச்சிடும், முகம் வீக்கம் குறைய ஆரம்பிச்சிடும், சளி குறைய ஆரம்பிச்சிடும். அந்த நெற்றி வீக்கம் கண்டிப்பாக குறைஞ்சிரும். நெற்றி வீக்கத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.